ஓ மகா கணபதியை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பதிவில் நம்ம எல்லோரும் கந்தர் அனுபூதியினுடைய காப்புச் செயல் தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி கந்தர் அனுபூதினா என்ன, அதை படிக்கத்தான் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும், இந்த விஷயங்களை ஏற்கனவே பதிவு 56 கொடுத்துருக்குறோம். அதனுடைய லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். தேவைப்படுகின்ற அன்பர்கள் அந்த லிங்க்கில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம காப்புச் செயல் பார்க்கலாம். காப்புனா என்ன? இந்த கந்தர் அனுபூதியில் 51 பாடல்கள் இருக்குது, எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே சாதாரண பாடல்கள் கிடையாது, மந்திர பாடல்கள். ஆகவே அருணகிரிநாதர் இதை செய்யணும்னு அவருக்கு என்ன வேணும்? மந்திர சொற்கள், உயர்ந்த சொற்கள், அழகான சொற்கள் வேணும். தங்கு தடையின்றி கிடச்சினே இருக்கணும். ஆகவே அவர் விநாயகர்கிட்ட போகிறார். விநாயகர் தடைகளை தகர்த்தெறிபவர், தடையெல்லாம் பண்ணிடுவார். அவர் ஞான கொழுந்து எல்லாம் கொடுத்துட்டே இருப்பார். ஆகவே ரெண்டுமே அவருக்கு நடக்கும். அருணகிரிநாதர் அவர்கிட்ட போயிருக்கார். அதுதான் இந்த காப்புச்சியில் பாடலை பார்க்கலாம். நெஞ்ச கனகல் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம். நெஞ்ச கனகல் நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு. சண்முகன் ஆறுமுகன் முருகன். அவர் எப்படியாப்பட்டவர்? அருள் சண்முகன். அன்பர்களுடைய துயரத்தை பார்த்து கம்முன்னு இருக்க மாட்டார், உடனே வந்து அருள் செய்வார். அருள் சண்முகனுக்கு. எப்போ அவர் அருள் செய்வார்? தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு. முருகன் கிட்ட நம்ம துன்பங்களை சொல்லி, முருகா நீதான் கதி, உன்னை விட்டு எனக்கு போக்கிடம் இல்லை, நான் நிறைய பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கேன், இந்த பிரச்சனைகளை தீர்த்து என்னை கையை பிடிச்சி கொஞ்சம் தூக்கி விடப்பா அப்படின்னு போய் அவர்களை தஞ்சம் புக வேண்டும், அடைக்கலம் புக வேண்டும். அப்படி புகுந்தோம்னா அவர் நமக்கு அருள் செய்துவார். அதுதான் தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு. எப்படி போய் நம்ம தஞ்சம் புகுறது? அவர்கள பணிவோட போனோம் இல்லை. சாதாரணமாக நம்ம ஒரு மேலதிகாரிட்ட போய் நம்ம ஒரு பிரச்சனை சொன்னாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? பணிவாக போகிறோம். முருகர் பரபிரம்மம். ஸோ அவர்கள் எப்படி போனோமா? என்ன சொல்கிறாரு பாருங்க நம்ம அருணகிரிநாதர். நெஞ்ச கனகல் நெகிழ்ந்து உருக. நம்ம நெஞ்சம் இருக்க அது எப்படியாப்பட்டது? கனக்கல், கனமான கல், பாறாங்கல், பெரிய கல் மனசு. அந்த கல் மனசோட போய் நம்ம முருகன்கிட்ட போய் கேட்க முடியுமா? ஆகவே இந்த மனசு உருக வேண்டும். திருஞான சம்பந்தமூர்த்தி கூட காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு சொன்னார். அதுபோல இந்த கனமான கல் மனசு கொஞ்சம் உருக வேண்டும். உருகி முருகனிடம் அடைக்கலம் புக வேண்டும். அப்பொழுது முருகனும் நமது குறைபாடுகளை தீர்த்து வைப்பார், அருள் செய்வார். குறைகளை தீர்ப்பார், அருள் செய்வார். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சரி, இந்த மனசு இருக்கு, ஏன் கல் மனசாக இருக்குது? அதுவும் நமக்கு வந்து நிறைய ஆசை. நம் உயிர் மேலே ஆசை, பொருள்கள் மீது ஆசை, உறவினர்கள் மீது ஆசை. இதான் இந்த அகப்பற்று புறப்பட்டுன்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி நமக்கு நிறைய ஆசை. எல்லாம் இந்த ஆசையினால் எல்லாம் என்னோடதுன்ற இருக்கிறதுனால எந்த காரணத்தை கொண்டும் இந்த பொருள்களை மற்றவர்களுக்கு விட்டு கொடுப்பதற்கு தயாரே இல்லை. அப்படி அந்த நிலையில் இந்த மனசு, கல் மனசு ஜாஸ்தி தான், அதிகப்படியாக கல் மனசு ஆகினே போகுமே தவிர கொஞ்சம் கூட இறங்காது. இது கொஞ்சம் கரையணும்னா நம்ம இந்த கல் மனசுலேருந்து வெளியே வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த பற்றிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகணும். இந்த பற்றிலேருந்து நம்ம எப்படி விலக முடியும்? கடவுள் மேலே பக்தி பண்ணலாம், மற்றவர்களுக்கு உதவி பண்ணலாம். கடவுள் மேலே பக்தி பண்ணும் பொழுது அந்த பாடலை பாட 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 கொஞ்சம் கொஞ்சமாக மனசு உருகும். அதற்கு தயாராக நமக்கு கொடுத்துருக்கார் அருணகிரிநாதர் இந்த கந்தர் அனுபூதியை. இந்த நெஞ்ச கனகல் நெகிழ்ந்துருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு. இந்த மனசு, கல் மனசு உருகுகின்ற வகையில் நான் முருகக் கடவுளுக்கு என்ன பண்ணணும்? இயல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே. செஞ்சொல் செம்மையான சொற்கள், அழகான சொற்கள், மந்திர சொற்கள். அது எப்படி இருக்கணும்? இயல் சேர்ந்து இருக்க வேண்டும். இயல் சேர் செஞ்சொல், அதாவது இலக்கண விதி முறைப்படி சேர்க்கப்பட்ட சொற்களாக இருக்க வேண்டும். என்ன இலக்கணங்கள் இருக்கு? எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இந்த இலக்கண விதி முறைப்படி அந்த சொற்களை கொண்டு பாடல்கள் புனைய வேண்டும். அந்த பாடல்களை கோர்த்து மாலையாக செய்து முருகனுக்கு அணிவிக்க வேண்டும். அந்த மாலை தான் 51 பாடல்கள் நிறைந்த இந்த கந்தர் அனுபூதி. இந்த கந்தர் அனுபூதி எப்படி இருக்கணுமா?
என்ன சொல்றாரு அவரு? இயல் சேர் செஞ்சொல் புனைமாலை சிறந்திடவே, சிறப்பாக இருக்க வேண்டும். முருகன் இதை பெருமையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாடல்களுக்கு இணை இந்த பாடல்களே என்று சொல்ல வேண்டும். அப்படியாப்பட்ட உயர்ந்த பாடல்களாக, சிறந்த பாடல்களாக இருக்க வேண்டும், என்றும் சிறந்திருக்க வேண்டும். அந்த சிறப்பான பாடல்களை நான் முருகனுக்கு கொடுக்க வேண்டும். அந்த பாடல் மனம் மகிழ்ந்து அந்த பாடல் எப்படிப்பட்ட பாடலாக இருக்க வேண்டும்? என்னுடைய கல் மனசு கரைய வேண்டும். அந்த பாடலை பாட 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 என் கல் மனசு கரைய வேண்டும். அப்படி கரைவதினால் முருகன் எனது பக்தியை ஏற்றுக்கொண்டு எனக்கு அருள் செய்ய வேண்டும். அதற்காக விநாயகா நீங்கள் எனக்கு அருள் செய்ய வேண்டும்பா. என்ன அருள் செய்யும் கேட்குறாரு? பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம். விநாயக பெருமான் பஞ்சக்கரம் உடையவன், 5 கரத்தோன், ஆணை முகத்தோன். ஆணை முகம் கொண்ட 5 கரத்தனை விநாயக பெருமானை பதம், அவருடைய திருப்பாதங்களை, திருவடிகளை, மலர் பாதங்களை நாங்கள் பணிகின்றோம், பணிந்து வணக்கம் சொல்கின்றோம். அருணகிரிநாதர் விநாயகரை பணிந்து வணக்கம் சொல்லி, விநாயக பெருமானே எங்களது கல் மனசு கரையும்படியாக, முருகனுக்கு சிறந்து விளங்கும்படியாக மந்திர சொற்களை கொண்டு இலக்கணம் தவறாது நான் அழகான மாலையை செய்து அவருக்கு போட வேண்டும். 51 பாடல்கள் நிறைந்த கந்தர் அனுபூதி என்கின்ற இந்த அழகான மாலையை நான் அவருக்கு அணிவிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எனக்கு உதவி புரிய வேண்டும், அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறார். விநாயகர் கேட்க முடியும்? கொடுத்துருவார்ல விநாயகர். ஏன்? விநாயகர் தடைகளை அகற்றுபவர். ஏற்கனவே சொன்னோம், ஞான கொழுந்து. அந்த விநாயக பெருமான் அருளால் நம்ம அருணகிரிநாதர் முருகக் கடவுளுக்கு 51 பாடல்களுடைய இந்த மந்திர சொற்களாலான கந்தர் அனுபூதியை அணிவித்திருக்கின்றார். இந்த கந்தர் அனுபூதி படிக்க படிக்க முதல் வரியிலே கொடுத்துட்டார், நெஞ்ச கனகல் நெகிழ்ந்துருக, இந்த கனமான கல்லு நெகிழ்ந்து உருகும். அப்படி உருகி இறைவனை அடைவதற்கு, இறைவனை வணங்குவதற்கு இந்த கந்தர் அனுபூதி ஒரு வரப்பிரசாதம் நமக்கு. இதை பாட பாட முருகன் அருள் நமக்கு கிடைக்கும், நம் கல் மனசு கரையும். ஆகவே நாம் பற்றற்ற பற்று அந்த நிலைக்கு செல்வோம். இறைவனுடைய திருவடிகளை சேர்வதனால் இந்த பிறவி சுழற்சியிலிருந்து, பிறவி பிணியிலிருந்து நாம் விடுபடலாம். சிறப்பான பாடல். இந்த கந்தர் அனுபூதியில் ஏற்கனவே சில பாடல்கள் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்குறோம், பதிவு செய்திருக்கிறோம். இனி வரும் பதிவுகள்லையும் நல்ல நல்ல பாடலாக எடுத்து அப்பப்போ பதிவு பண்ணுவோம். எல்லோரும் கவனிங்க, கேளுங்க, கேட்டு பயனடைங்க. அதுதான் என்னோடய விருப்பம். மறுபடியும் பாடலை பாடுறேன், கேளுங்க. நெஞ்சக்கனகல் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவண பவ. தவறாமல் உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.